பாலிடிக்ஸ் தான், நம்ம எதுவும் பேச முடியாது. பாலிடிக்ஸ் தான் எதுவும் பேச முடியாது. அண்ணன் இருக்கா போல, அண்ணன் பார்த்துப்பா போல. ரெகுலராக சேன் மேக்கரோட படம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் அதோட ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வரும்னு நம்புகிறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஜிவி பிரகாஷ் அவர் வந்து 1900 அப்புறம் ஒரு நல்ல பீட்டோட கொடுக்குறாருன்னா இந்த ஒரு படமாக தான் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் படம் எப்படி இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம், பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த வைப் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தா அவர் தங்கராரோட அந்த லுக்கில் வராரு. அப்புறம் அந்த பீட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ளே போகிறோம். இப்போ என்னென்னு அந்த படத்தை பார்த்தா அதில் இருக்கிற அந்த இன்னும் அந்த படத்தை அந்த ஃபீல் பண்ணோன்னா இன்னும் அது என்னென்னு நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் செலிப்ரேஷன் கம்மியாக இருக்காது. என்னமோ போலீஸ் ப்ரொடக்ஷனால நினைக்கிறேன். பட் அதே ஃபேன்ஸ் அதே வெறியோடு தான் இருக்கும் எப்போவுமே சேனுக்காக. இப்போ பார்த்துட்டு எப்படி இருக்கோன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். புரியல. லுக்கு பயங்கரமாக இருக்குது. அது இவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு லுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். அண்ட் அதோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், அதோட ப்ரொமோஷன்ஸ் ஒவ்வொன்றும் அவர் வந்து போய் அட்டென்ட் பண்ணுற அந்த விதம், ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது நாங்கள் நம்புகிறோம். ஸோ சியான் ஃபேன்ஸாக நாங்கள் இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்ட்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஆகஸ்ட் 15 அப்போது. புரியல. மேபி பார்ப்போம். இப்போ வந்துருச்சு எங்களுக்கு வாய்ப்பு. நாங்கள் பார்க்க போகிறது அங்கலானே. நான் நடிச்சிருக்கிற படம் விக்ரம் சாருக்கு வந்து பொண்ணா பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு ஆர்வமாக இருக்குது என் படத்தை பார்க்கறதுக்கு. துருன்னு இருப்பேன் ஆக்டிவிட்டியா. விக்ரம் சார் பார்த்துக்கினாங்க, பார்வதி அம்மா பார்த்துக்கினாங்க, மாளிகா மேம், பசுபதி சார், டேனியல் சார் எல்லாமே நல்லா பார்த்துக்கினாங்க. கேரிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், எனக்கு கால் வச்சதுன்னா அவர் அமுக்கி விடுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு சாக்லேட் எப்பவுமே ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஜாலியாக இருக்கு. என் ஃபேமிலி கூட நான் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆனால் அவர் ஃபோனில் தான் என் ஃபோட்டோலாம் ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். கால் பண்ணி நாங்கள் கேட்போம். தேங்க்யூ. குமாரன் இன்னும் படம் பார்த்துட்டு வந்த போய் தான் ரிசல்ட் சொல்ல முடியும். என்னன்னு இப்போ தெரியல. இப்போ நம்ம எதனா ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ட்ரோல் கண்டென்ட்னா மாறக்கூடாது. செலிப்ரேஷன் நல்லா தானே இருக்குது. பட் ஆனால் இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது காம்படிட்டர் படம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் அவளை பற்றி. நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த டைமில். இருந்தாலும் அடுத்த படம் வரும்போது நாங்கள் இதெல்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியல. அது ஒரு கஷ்டம் தான், சின்ன கஷ்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுதான் பாலிடிக்ஸ் தான், நம்ம எதுவும் பேச முடியாது. பாலிடிக்ஸ் தான் எதுவும் பேச முடியாது. அண்ணன் இருக்கா போல, அண்ணன் பார்த்துப்பா போல. என்னன்னா கண்டிப்பாண்ணா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ அந்த படத்துக்கோசம் எஃபர்ட் போட்டிருப்பாருன்ட்டு. இருந்தாலும் ஒரு சின்ன மன வருத்தம், படத்தை என்ஜாய் பண்ண முடியல, இது பண்ண முடியல, பார்ட்டி பண்ண முடியல, நம்ம இங்கே வந்து எதுவுமே கொண்டாட முடியலன்ட்டு. இருந்தாலும் அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்போம். அடுத்த கணத்துக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து வந்திருக்கோம். இந்த கெட்டப் இவர் ஃபர்ஸ்ட் டைம் வேறு அடைக்கிறாரு. அப்படியே இதிலே மூழ்கி இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அவர் பார்க்க. விக்ரம் சார் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். இது சொல்லவே வேண்டாம், செம்மையா இருக்கும் படம். நாங்கள் இப்போதான் பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்து சொல்றோம். இல்லை, இந்த காஸ்டியூம் இருக்கனால வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாக அவர் கிடைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பர்சன். அந்த போஸ்ட்லேயே தெரியலையே உங்களுக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இருக்காங்க. இது இந்த படத்துக்கு அப்புறம் ஒன்று நிறைய பேர் ஆகிடும். ஆமாம், சொல்லணும்னா அவருக்காக தான் மோஸ்ட்லி பார்க்க வருது. பட் என்ன சொல்கிறது, நல்லா ஹெவியாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லேருந்து இன்ட்ரோ பிளாக்லாம் நல்லா இருக்குன்றாங்க. அவரை ஹெவியாக பார்க்குறோம். புரியல.
ஆமாம் போன வருஷத்தோட கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அருள்நிதினால இருக்கான்னு தெரில. பட் பார்ப்போம் எப்படின்னு. நேஷ்னல் தான் எதிர்பார்க்குறோம். நான் ஆஸ்காரு தெரியல. பட் பார்த்தா தான் எப்படின்னு சொல்ல முடியும். பட் அப்படிலாம் இல்லை. அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் பேஸ் தனியாக ஹெவியாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ நாள் ரொம்ப நாள் கம்பேக் திருப்பி தரணுன்னால ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதான் படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். பார்த்தா ப்ரோ இந்த படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆக எதிர்பார்த்து இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எதிர்பார்த்து இருக்க படம். நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். விக்ரம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. புரியல ப்ரோ. அதான் ப்ரோ எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு டெடிகேட்டோட நடிக்கிற ஒரு ஆக்டருக்கு ஒரு செலிப்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. அது படத்தை பார்த்தா தான் ப்ரோ தெரியும். படத்தை பார்த்துட்டு என்ன எதுன்னு சொன்னது. பட் ஆனால் அவர் பெஸ்ட்டை கொடுப்பாரு, அது தெரியும் ப்ரோ. எங்களுக்கு ஃபேன்ஸாக எங்களுக்கு. புரியல ப்ரோ. ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ப்ரோ. படம் எப்படி வருதுன்னு தெரில. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ஜி பிரகாஷ் மியூசிக் தான் மெயினாக வந்தது. விக்ரம் எப்பவும் போல் பின்னியிருக்காரு. பாப்போம் படம் பார்த்துருந்தோம். செலிப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் டே அப்படி தான் ப்ரோ இருக்கும். சாம்பிள் மாதிரி ஃபஸ்ட் டே நல்லா ஓடிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். எதிர்பார்க்குறது ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம் ப்ரோ. ரொம்பவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. இப்போது டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. நான் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். நிறைய படம் எதுவும் ஆனாலும் இந்த இடத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வருவாங்க இந்த படம். ஆமாம் நாங்களே சொல்கிறோம் ஓப்பனாக. சூழ்நிலை நிறைய தேவையில்லாத படம் ஆட் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல லவ் பண்ணி நல்லா ஆட் பண்ணியிருக்காரு. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. அதான் பா ரஞ்சித் எடுத்துருக்கனால இந்த படம் மக்கள் மனசில் நல்லா பெரிய ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். செலிப்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் வேறு லெவலில் தான் அமையும். அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சொல்ல முடியாது. பா ரஞ்சித் எடுத்திருக்காருன்னா ஒரு நல்லா தான் இருக்கும். படம் பார்த்துட்டு வந்து சொல்லலாம்.